ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் அந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய லைஃப்பில் எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களையும் 2 விஷயங்கள் தான் தீர்மானிக்குது. அது என்னென்னா, ஒன்று ஐ கேர், இன்னொன்று ஐ டோன்ட் கேர். ஐ கேர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்குது. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை என்ன பண்ணுது, உண்டாக்குது. நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்துக்கு ஐ கேர் அப்படின்னு சொல்கிறோம், எந்த விஷயத்துக்கு ஐ டோன்ட் கேர் என்று சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஒரு சில நேரத்தில் ஐ கேர் சொல்ல வேண்டிய இடத்துல ஐ டோன்ட் கேர் சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதே போல் ஐ டோன்ட் கேர் சொல்ல வேண்டிய இடத்துல ஐ கேர் அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய ப்ராப்ளமாக என்ன பண்ணிடும், மாறிடும். ஆகவே நம்மளுடைய லைஃப்பில் எந்த இடத்துல கேர்ன்னு சொல்லணும், எந்த இடத்துல டோன்ட் கேர் சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். இது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம்? எந்த இடத்துலங்க நான் கேர்ன்னு சொல்லணும், எந்த இடத்துலங்க டோன்ட் கேர்ன்னு சொல்லணும், எதை வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னா காடை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா வேறு எந்த மனிதர்களை வச்சோ இல்லை எந்த நபர்களை வச்சோ நம்ம டிசைட் பண்ண முடியாது, காடை வச்சு மட்டும்தான். அப்போ காட் எந்த இடத்துல ஐ கேர்ன்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல நம்மளும் ஐ கேர்ன்னு சொல்லணும். காட் எந்த இடத்துல ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல நம்மளும் ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லணும். ஆமென். போன வீடியோவில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். அதே சம்பவத்திலேருந்து இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னென்னா, யோவான் 9வது அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு பிறவி குருடனை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த பிறவி குருடன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆமென். இப்போ சீஷர்கள் எதில் கேர் கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க அவன் ஐயோ இப்படி பிறவி குருடனாக இருக்கிறானே, இவன் சுகமாவானா அப்படிங்கிற இடத்துல கேர் கொடுக்காம, இது யாரால் வந்துச்சு, இந்த ப்ராப்ளம் யாரால் வந்துச்சு, இது யார் செஞ்ச பாவங்கிற இடத்துல கேர் கொடுக்குறாங்க. தப்பான இடத்துல ஒரு கேர் கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க அந்த இடத்துல அவங்க டோன்ட் கேர்னு சொல்லணும், ஆனால் அந்த இடத்துல அவங்க கேர் கொடுக்குறாங்க. ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, இதுக்கெல்லாம் நான் கேர் கொடுக்க போகிறது கிடையாது. நான் எதுக்கு கேர் கொடுக்க போகிறேன்னா, இவனிடத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு நான் கேர் கொடுக்க போகிறேன். என்னுடைய கேர் இவன் சுகமாகிறது தான் இருக்க போதே தவிர, என்னுடைய கேர் இந்த குருடனானது எப்படிங்கிறதுல இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமென். அதனால் அந்த குருடனை அவர் சுகமாக்கினார். சுகமாக்கும் பொழுது எப்படி சுகமாக்கினார் அப்படின்னா, எச்சி துப்பி அந்த எச்சை சேறு உண்டாக்கி அதை அவன் கண்ணில் போட்டு சிலோவாம் ஆற்றுல போய் கொழுவு அப்படின்னு சொன்னார். அதே போல் அவன் கழுவுனா சுகமாயிட்டான். அதுக்கப்புறம் சுகமானதுக்கப்புறம் பரிசேயர்கள் அவனை பார்க்குறாங்க. இவன் பிறவி குருடனாச்சே, இவன் எப்படி சுகமானா அப்படின்ட்டு அவனை போய் கேட்குறாங்க. எப்படி நீ சுகமான அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரிசேயர் சொல்கிறான், இது போல் ஜீசஸ் பண்ணார், அவர் எச்சி துப்பி சேறு உண்டாக்கி அதை பண்ணார். உடனே பரிசேயர்கள் எங்கே கேர் கொடுக்குறாங்க பாருங்கள். எங்கே கேர் கொடுத்துருக்கணும்? பிறவி குருடனாக இருந்தால் நீ சுகமாயிட்டல அப்படிங்கிற ஒரு இடத்துல கேர் கொடுக்காம அவங்க எங்கே கேர் சொல்கிறாங்கன்னா, எங்கே அக்கறை காட்டுறாங்கன்னா, ஓய்வு நாளில் எப்படி அவர் எச்சில் துப்பலாம், அது தப்பு இல்லையா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. ஆமென். பாருங்கள், இதே போல் தான் நம்ம லைஃப்பில் கூட எங்கே கேர் கொடுக்கணுமோ அங்கே கேர் கொடுக்காம, கேர் கொடுக்க வேண்டிய இடத்துல நிறைய இடத்த கேர் கொடுத்துருக்கோம். ஆமென். யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, என்ன யாரோ ஒருத்தவங்க திட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் போட்டான், அவன் எனக்காக தான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு நிறைய கேர் கொடுத்து அதிலே நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்ம லைஃபே நிறைய பாதிப்புகள் உண்டாக்குது. நான் சொல்கிறேன், யார் பேசினா என்ன, உங்களை யார் சொன்னால் உங்களை என்ன, உங்களை எப்படி திட்டினா என்ன, சரி உங்களுக்காக தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஐ டோன்ட் கேர் சொல்ல பழகுங்க. ஆமென். நீங்கள் ஐ டோன்ட் கேர் சொல்ல 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 நீங்கள் நல்லா சுகமாக நிம்மதியாக வாழ முடியும். ஆமென். நான் சொல்கிறேன், கவலைக்கு ஐ டோன்ட் கேர் சொல்லுங்கள், பயத்துக்கு ஐ டோன்ட் கேர் சொல்லுங்கள். ஆமென். சுகவீனத்தை பார்த்து சொல்லுங்கள், ஐ டோன்ட் கேர், நீ இப்போ வெளியே போன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எதுக்கு நீங்கள் ஐ டோன்ட் கேர் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு நான் கேர் பண்ணுறேன், இந்த விஷயத்துக்கு நான் கேர் பண்ணுறேன், என் லைஃப்பில் சுகவீனம் இருக்கக்கூடாது, என் லைஃப்பில் தரித்திரம் இருக்கக்கூடாது, என் லைஃப்பில் பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் இதை கேர் பண்ணி இதை மாற்றுறேன், இதை சரி பண்ணுறேங்கிற எந்த இடத்துல நீங்கள் அக்கறை கொடுக்க போகிறீங்க, எந்த இடத்துல நான் அக்கறை இதை கொடுத்து நான் பெருசாக யோசிக்க போகிறதில்ல. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், காட் எனக்கு இருக்கார், காட் என்ன சொல்கிறார் அதை மட்டும்
மட்டும்தான் நான் எடுத்துப்பேன், தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் எடுத்துப்பேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மட்டும்தான் எடுத்திருப்பேன், தேவன் என்னை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன், அதில் மட்டும்தான் என் கேரை செலுத்துவேனே தவிர வேறு எதுலேயுமே நான் கேரை செலுத்த மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, விடுங்க. நிறைய வார்த்தைகளை ஐ டோன்ட் கேர்னு சொல்கிறேங்க. நான் சொல்கிற ஒரு சில மனிதர்களே நீங்கள் ஐ டோன்ட் கேர்னு சொல்லணும். மேன் பரவாயில்ல, அவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எது வேணாலும் அதை செஞ்சுட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர், எனக்கு அக்கறை இல்லை அதில். மேன் ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளத்தை, இந்த ப்ராப்ளம் இப்படி தான் வந்துச்சு அப்படின்ட்டு அதில் அக்கறை சொல்ல போகிறீங்களா, இல்லை இந்த ப்ராப்ளம் சரியாக போகுது அப்படிங்கிறதுல அக்கறை கொளுத்த போகிறீங்களா? மேன் இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஐ டோன்ட் கேர் சொல்ல வேண்டிய இடத்துல கேர் பண்ணி அதுக்கு உட்காந்து அழுது பிரச்சனை பண்ணி அப்படி இருக்க போகிறீங்களா, இல்லை எல்லாத்துக்குமே ஐ டோன்ட் கேர், நான் காட் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் என் கேரை கொடுப்பேன் அப்படிங்கிற நீங்கள் நிற்க போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவர் உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் எதுக்கு கேர் பண்ணணும், எதுக்கு ஐ டோன்ட் கேர்னு சொல்லணுங்கிறதுல. ஆமாம், அதனால் உங்கள் லைஃப்பில் சரியான விஷயங்களுக்கு கேர் பண்ணுங்கள், தவறான விஷயங்களுக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஜீசஸும் அதான் பண்ணார். ஆமாம், ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை பெயில்செபுல் ஆவி அப்படின்னு திட்டுறாங்க. ஆமேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா பெருந்தீனி பிசாசு என்ற அர்த்தம். ஆமேன், அவர் அழகா ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், என் பிதா யாருன்னு தெரியும், நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே தான் நம்ம லைஃப்லேயும். ஆமேன், நம்ம யார் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆமேன், காட் உங்களை சொன்னாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமேன், காட் சொல்கிறதுல கேர் கொடுங்க, மக்கள் சொல்கிறதுல, இல்லை உங்களுடைய விரோதிகள் சொல்கிறதுல, உங்களுடைய சத்துருக்கள் சொல்கிறத நீங்கள் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டே இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.